வணக்கம் தோழர்களே. இந்த காணொலி நம்ம என்ன விஷயத்தை பத்தி பார்க்க போறோம்னா, ஜின்வுக்கு புதிய வேலை மாற்றம் வரப்போகுது. அதனால ஜின்வுவோட மொத்த சக்தியை எப்படி ஏத்துறதுன்றத பத்தி தான் பார்க்க போறோம். சரி வாங்க இந்த காணொலிக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதை போய் பார்த்துட்டு வந்துருங்க. டிவிகே கில்டுக்கு வந்து சேருங்கள். ஸோ நிறைய பேர் என்கிட்ட என்ன கேட்டுட்டு இருக்காங்கன்னா, மோட்டிவேஷனுக்கு உதாரணம் யாருன்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க. சொல்லப்போனால் நானே ஒரு உதாரணம் தாங்க. உங்களுக்கு சொல்லப்போனால் இப்போது நான் எவ்வளோ வேலை பார்த்துருக்கேன்னா, ஆஸ்ட்ரோநாட்டாக இருந்திருக்கேன். அதுக்கப்புறம் ஆனால் அந்த வேலை இருக்குது, அது ரொம்ப ரொம்ப கஷ்டம்ப்பா. நான் அந்த வேலை தான் சொல்லுவேன் இருக்கிறதுலே கடினமான வேலைன்னு. அதுக்கு முன்னாடி சுடுகாட்டை டெட் பாடிஸ் அடிக்கிறது தான் வேலை. அந்த மாதிரி வேலைலாம் எனக்கு ரொம்பவே அந்த மாதிரி வேலை செய்யும்போது தான் ப்ளசன்ட் ஃபீலிங் வராது. அதுக்கப்புறம் நான் டாக்டராக வந்து வேலை செய்ய ஸ்டார்ட் பண்ணேன் என் கரியரில் ஃபஸ்ட் டைமாக. அதுதான் என்னோடய பெஸ்ட்டுன்னு நான் சொல்ல முடியும் கன்ஃபார்ம் உங்ககிட்ட. ஆனால் எப்போ இந்த டிவிக்கு கட்சியில் வந்து சேர்ந்தனோ அப்போத்துலேருந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு கேஸ். இந்த சொல்லப்போனால் அந்த ஃபீலிங் இருக்குது பாருங்கள், வேறு மாதிரி இருக்குது. நான் போலீஸாக இருக்கும்போது கூட எல்லோரும் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நான் பார்த்து பயந்தாங்க தெரியுமா. அதெல்லாம் எனக்கு வேறு லெவல் ஃபீலிங், ஒரு மாதிரி மாசாக இருந்துச்சு கேஸ். ஒரு மாதிரி எனக்கு பிடிச்ச கேம் ஆடிக்கிட்டு, எனக்கு பிடிச்ச அனிமே பார்த்துக்கிட்டு இந்த டிவி கேக்கில் இருக்குது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்களும் வந்து சேர்ந்துக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும். ஆனால் மறக்காதீங்க, நான் தான் அந்த மொட்டை பையன். இந்த இளம் வாலிபரை போல புத்திசாலித்தனமாக யோசியுங்கள். அப்போதான் உங்களுக்கு நடக்கும் நல்ல விஷயங்கள். உங்களுக்கு நம்ம கில்ல சேர விருப்பம் இருந்துச்சுன்னா மறக்காம நம்ம டெலிகிராம் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ எதுக்காக நான் புது கதை முறையை காட்டுறேன்னா, இந்த கதையை நீங்க முடிக்கிற அளவுக்கு சக்தி வாய்ந்தவங்களா இருந்தால் மட்டும்தான் உங்களால வேலை மாற்றம் அடைய முடியும். எல்லாரும் கடினமா உழைச்சி ஒரே கையால இந்த கதை முறையை முடிச்சிருங்க. உங்க ஜின்புவோட மொத்த சக்தி 2 லட்சத்தை தாண்டி இருக்கணும். அதோட நீங்க இந்த கதை முறையை முடிச்சிருக்கணும். சோதனைகளின் போர்க்களத்தை நீங்க 45வது இடம் வரைக்கும் முடிச்சு வச்சிருக்கணும். அப்பதான் புது வேலை மாற்றத்துக்கு நம்மளுக்கு தேவையான தகுதி கிடைக்கும். சரி வாங்க இப்போ மொத்த சக்தியை எப்படி ஏத்துறதுன்னு பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது என்னோட ஜின்புவோட மொத்த சக்தி. இப்போ அவனுக்கு எது சக்தி கொடுக்குதோ அதெல்லாம் நம்ம கழட்டி வச்சிட்டு இருக்கோம். இதான் என்னோட ஜின்புவோட மொத்த சக்தி. எதுவுமே இல்லாத சமயத்தில் இந்த 33,000 மொத்த சக்தி கூட ரத்தினத்துலேருந்து தான் வருது. ஒருவேளை நீங்கள் நல்ல ரத்தினம் போகிறதுக்காக வெயிட் பண்ணுறீங்கன்னா, நீங்கள் உங்ககிட்ட இருக்கிற மொக்க ரத்தினத்தையும் போட்டு வச்சிருங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்ல ரத்தினம் கிடச்சா போட்டுக்கலாம். ரத்தினத்தினால என்ன நல்ல விஷயம்னா, இது வேட்டைக்காரங்களுக்கும் சக்தியை கொடுக்கும். முதல்ல நீங்கள் பண்ண வேண்டியது என்னன்னா, உங்ககிட்ட இருக்கிற எந்த ஆயுதம் நிலை மேம்படுத்துதல்ல அதிகமாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி நிலை அதிகமாக இருக்கிற ஆயுதத்தை தேர்ந்தெடுத்துக்கோங்க. ஒருவேளை நீங்கள் உங்கள் ஆயுதத்துக்கு நிலை அதிகப்படுத்தாமல் இருந்தீங்கன்னா, கூடிய சீக்கிரம் அதிகப்படுத்திடுங்க. அப்போதான் இந்த விளையாட்டை உங்களால் சமாளிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் வச்ச 2 ஆயுதமும் ஆயுதத்தை பதப்படுத்தி வைக்கிற போட்டியில் இருந்தா வச்சேன். ஏன்னா இந்த ஆயுதத்தை பதப்படுத்தி வைக்கிற இந்த போட்டி மூலியமா உங்கள் ஆயுதத்தோட சக்தி அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆயுதத்தை பதப்படுத்தி வைக்கிறதுல உங்களால் இதை மேம்படுத்தவும் முடியும். இதை நீங்கள் மேம்படுத்துறது மூலியமா உங்களுக்கு நிறைய சக்தி அதிகரிக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் என்னோட ஆயுதத்தோட சக்தியே வந்து 9,000க்கு மேலே போகுது. அதனால மறக்காம அதையும் பண்ணுறங்க. ஏன்னா ஆயுதத்தோட சக்தி அதிகரிச்சாதான் ஆயுதத்தை இயந்திரனோட சக்தியும் அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இணைப்பு மூலியமா திறன்களை எடுக்கும் போதும் உங்களுக்கு சக்திகள் ஏறும். இப்போ எதுக்காக நான் அந்த திறனை வச்சேன்னா, அந்த திறன் ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் ஆசீர்வாத கல்லும் உங்களோட சக்தி அதிகரிக்கும். ஆனால் ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த ஆசீர்வாத கல்லோட தரவரிசை அதிகமாக இருந்தால் மட்டும்தான் அந்த சக்தி உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். அப்புறம் உங்ககிட்ட இருக்கிற புள்ளிகளை மொத்தத்தையும் பலத்தில் போடலாம். இல்லைனா என்ன மாதிரி துல்லியத்தில் 99% வர வச்சுட்டு மிச்சத்தை பலத்தில் போட்டுருங்க. இதெல்லாம் போட்டதுக்கு அப்புறம் கூட 78,000 வரைக்கும் தான் மொத்த சக்தி வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஜின்புவோட சக்தி இதயத்தை நல்லா மேம்படுத்தி போட்டு வச்சுக்கோங்க. அப்போதான் உங்கள் மொத்த சக்தி அதிகரிக்கும். சக்தி இதயத்தை போட்டதுக்கு அப்புறம் என்னோட ஜின்புவோட மொத்த சக்தி 95,000. அப்புறம் கடைசியாக கலைப்பொருட்கள், அதில் மட்டும்தான் நம்மளுக்கு கிடைக்கிற அந்த மொத்த சக்தி ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். மறக்காம நீங்க 8 கலைப்பொருட்கள் எரிஞ்சு கொண்டிருக்கும் சாவத்தை போட்டுருங்க. அது மட்டும் இல்லாம அந்த 8 கலைப்பொருட்களும் 20 வாட்டி மேம்படுத்தி இருக்கணும். அப்பதான் உங்க ஜின்புக்கு சீக்கிரமாவே மொத்த சக்தி அதிகரிக்கும். அப்புறம் இந்த சோதனைகளின் போர்க்களத்துல நீங்க 40வது இடத்தை முடிக்கிறது மட்டும்தான் ரொம்ப கடினமா இருக்கும். நீங்க பார்த்தாலே தெரியும், நான் 85வது லெவல்ல இருப்பேன். ஆனா எனக்கே அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. நானே ஒரு சிறு வினாடியில தான் ஜெயிச்சேன். ஆனா அந்த 45வது இடம் அந்த அளவுக்கு கடினமா இருக்காது. இப்போ நான் 85வது நிலை உயரத்துல இருக்கேன்.
என்னால் முடிக்க முடிஞ்சது எவ்வளோனா சோதனைகளின் போர்க்களத்தில் 50வது இடம் வரைக்கும் தான் முடிக்க முடிஞ்சது. அது மட்டும் இல்லாமல் புதிய வேட்டைக்காரன் கோட்டர் விஜி வேறு நாளைக்கு வர போகிறான். உங்கள் கையில் எவ்வளோ எசன்ஸ் கற்கள் இருக்குன்னு சொல்லிட்டு போயிடுங்க. என்கிட்ட தோராயிரமாக 24 எசன்ஸ் கற்கள் இருக்குது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு நட்சத்திர மேம்படுத்துதலாச்சும் பண்ணலான்னு பார்க்குறேன். நீங்கள் எந்த அளவுக்கு பலமாக இருக்கணும்னா அந்த கருப்பு எறும்பு முடிக்கிற அளவுக்கு பலமாக இருக்கணும். அப்போ தான் அந்த வேலை மாற்றத்துக்கு நீங்கள் தகுதி பெற முடியும். சரி தோழர்களே, இதோட இந்த காணொலியை முடிச்சுக்கலாம். நான் தான் உங்கள் போய்டு தமிழ் கேமிங். நாளைக்கு உங்களை ஒரு நல்ல காணொலியில் வந்து சந்திக்கிறேன். போயிட்டு வரேன்.